அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி தமிழக முதல்வர் அவர்களுக்கு வணக்கம். என் பேர் ஜான் விக்டர். கடலூர் மாவட்டம் மண்வாசனை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில். இங்கே மண்வாசனை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் 1000 சிறு விவசாயிகள் இருக்கிறாங்க. அதில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தான் நாங்கள் பார்வைக்காக வச்சுருக்கோம். இதை நாங்கள் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறோம் அப்படின்னாங்க, ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்லேயும் நாங்கள் தயாரிக்கிற எண்ணெயை மதிப்பு கூட்டி விற்கிறோம், நாட்டு சர்க்கரையை மதிப்பு கூட்டி விற்கிறோம், சிறுதானிய பொருட்கள் வந்து மதிப்பு கூட்டி விற்கிறோம். கம்பு, கேழ்வரகு, அடுத்து பார்த்திங்கன்னா கருப்பு கோழி அரிசி, தூயமல்லி, மாப்பிள்ளை சம்பா எல்லாமே வந்து மதிப்பு கொடுத்துருக்கிறோம். இதனால் விவசாயிகளுக்கு உபரி வருமானத்தை கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய பொருட்களை அவங்களே விலை நிர்ணயித்து விற்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இதுக்கு தமிழக முதல்வர்களுக்கு முதற்க நன்றி. அடுத்து பார்த்திங்கன்னா உழவர் நலத்துறை அமைச்சர் மன்னிர் மகேந்தர் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு நன்றி. தொடர்ந்து மண்வாசனை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்திற்கு தமிழக அரசு எங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யணும். இது செல்ஃப் ப்ரமோட்டர்களால் உருவாக்கப்பட்ட நிறுவனம். இது பார்த்திங்கன்னா 1000 சிறு விவசாயிகளை கொண்ட ஒரு நிறுவனம். 3 பிளாக்கில் ஒர்க் பண்ணோம். கீரப்பாளையம், திருமுட்டம், புவனகிரி. இப்போ கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற 14 ஒன்றியம் ஒர்க் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த எண்ணெயை எல்லா சூப்பர் மார்க்கெட்டுக்கும் விற்பாங்க. அதுபோல் எங்கிட்ட விளைவிக்கக்கூடிய இந்த கருப்பு கோழி அரிசியில் பார்த்தீங்கன்னாக்க நஞ்சில்லா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய சிவசுப்பிரமணியம், லாவண்யா இவங்களுடைய உறுப்பினர் அவங்க. இது பார்த்தீங்கன்னா இவங்க 2 ஏக்கரில் கருப்பு கோழி பயிர் வைக்கிறாங்க. இந்த அரிசியை தான் நாங்கள் வெற்றி வச்சுருக்கோம். இதில் வந்து ரசாயனம் கலக்காத அரிசி இது பொதுமக்கள் வந்து வாங்கி பயன்படுத்தணும். இதை சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சுகருடைய அளவு குறையுது, அவங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, மறைந்து போன விவசாயத்தை மீட்டு எடுக்கணும். அப்போ பழங்கால அரிசிகள் எல்லாமே நம்ம சாப்பிட்ட அரிசிகளை தான் அதை புதுசாக கண்டுபிடிச்சி அதை நாங்கள் விற்பனை கொண்டு போகிறோம். அடுத்த விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா உபரி வருமானம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ஆடு, மாடு, கோழி 2006க்கு முன்னாடி ஒவ்வொரு வீட்லேயும் ஆடு, மாடு, கோழி இருந்துச்சு. இப்போ ஆடு, மாடு, கோழி இல்லை. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் உபரி வருமானம் எங்கேருந்து கொடுக்கலாம்னா ஆடு, மாடு, கோழி கண்டிப்பாக அவங்க வளர்க்கணும். ஆடு மூலயமா அவங்களுக்கு உபரி வருமானத்தை கொடுக்கலாம், கோழி மூலயமா உபரி வருமானத்தை கொடுக்கலாம், நாட்டுக்கோழி முட்டை மூலயமா உபரி வருமானத்தை கொடுக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணி அவங்களுக்கு விவசாயிகளுக்கு உபரி வருமானத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். அவங்கள மேம்படுத்துகிறோம், விவசாயத்தில் மேம்படுத்துகிறோம், இயற்கை விவசாயத்தை உற்சாகப்படுத்திட்டு இருக்கிறோம். தமிழக அரசு தொடர்ந்து எங்களுக்கு நல்ல ஆதரவு தந்துட்டுருக்காங்க. மீண்டும் எங்களுக்கு மண்வாசனைக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்தா தமிழ்நாடு முழுவதும் இந்த பொருட்களை கொண்டு சேர்க்கிற அளவுக்கு எங்களால் முடியும் என்பதை வாக்குறுதி கொடுக்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழக முதல்வர்களுக்கு, துணை முதல்வர் அவர்களுக்கும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே.